கீழே 30 மினிஸ்டர் இருக்காங்க. 30, 32 மினிஸ்டர் இருக்காங்க. ஓகேவா? அது தெலுங்கானா எல்லாரும் இருக்காங்க. தமிழ்நாட்ட தமிழ் தான் ஆளணும். தமிழ்ல தான் ஏன்னா இன்னும் மன்னராட்சி நடந்துட்டு இருக்கோம் இங்க. ஒரு மன்னர் ஆணை போடுவாரு. அந்த ஆணையெல்லாம் வந்து எல்லாம் கேட்கணும். அப்படியே இருக்கு. ஒரு மினிஸ்டர் இருக்கு. மினிஸ்டருக்கு கீழே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் இருக்குல்ல. அறிவுகெட்டத்தனமா அது ஒரு சட்டமும் இருக்கு. அந்த சட்டத்துப்படி தான் நடக்கணும். கான்ஸ்டிடியூஷன் படி தான் நடக்கணும். இது எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுல யார் வந்தாலும் வேலைக்காரன் தான். அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்ட தமிழ் தான் ஆளணும். மயிரு டேய் தமிழ் ஆளுனாலும் சரி, தெலுங்குக்காரன் எல்லாம் சட்டப்படி தான் நடக்கணும். அந்த அறிவு கிடையாது. அதுவே இல்லாம தமிழ்நாட்ட தமிழ் ஆளுனா மட்டும் என்ன பண்ணிருவ? என்ன கரெக்டா சொன்னீங்க. பண்ணிருவீங்கனாலே அதான் அத கேட்க வந்தேன். இப்ப லூசுத்தனமா தமிழர் பேசிட்டு ஆண்டு என்ன உட்கார்ந்தா பெரிய பெரிய இது மாறிடுச்சு அங்க? ஒண்ணுமே இல்லையே. ஏங்க எனிதிங் அதெல்லாம் ரைட்? கிடையாதுங்க. நான் சொல்றேன். அது அவனே யார் ஆண்டாலுமே சட்டப்படி தாங்க ஆளணும். வேற வழி இல்லைங்க. இப்ப இங்க பாருங்க. நீங்க வந்து மன்னர் கிடையாதுங்க இங்க தமிழ்நாட்டுக்கு. சட்டப்படி என்ன இருக்கோ அந்த லாஜிக். நீங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஒரு சட்டத்த பாஸ் பண்ணணும்னா அசெம்பிளி கூட்டணும். அசெம்பிளில போய் அந்த சட்டத்த சொல்லணும். அதுக்கப்புறம் இருக்கவங்கலாம் ஓட்டு போடணும். அப்படிதாங்க இருக்கு ரூலே. நீ ராஜா கிடையாது ராஜா. நீ உட்கார்ந்து பேசுனா நான் வந்து நெய்தல் படைய கட்டிருவேன். நான் வந்து ஜிஎஸ்டி குடுக்க மாட்டேன்னு சொல்லிருவேன். அது லூசு பயலே! நீ என்ன தமிழகம் வேணாலும் இல்ல பேசிட்டு போ. கார்த்தி ப்ரோ. நீ பைத்தியக்காரன் மாரி எத வேணாலும் கார்த்தி பேசுவ. ப்ரோ, அதனால எதுவுமே சட்டப்படி செல்லாதயா? அப்படின்ற தெளிவே அவங்க இல்லாத என்ன ஒரு சொல்றாங்க, சீமான் பேசுவாரு. ர- தமிழக ரஜினிகாந்த் முதல்வர்ன்றது நவீன உலக ராஜாங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க தமிழ் மக்களுக்கான ஒரு பிரதிநிதி. அவர் ஒரு நான் தமிழா இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு அதுதானே ஆர்கியூமெண்டா சொல்றேன். சொல்றாங்க. எப்படி நாம் தமிழர் ஆவாரு? நான் தமிழரா? என்ன? அதுதான் ப்ரோ, யார் நான் தான் தமிழர் தமிழன்னு நான் கேக்குறேன் ப்ரோ. தமிழர் எப்படிங்க ஆவாரு? எனக்கு எப்படி ஆக முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி யாரு? விஜய் யாரு? அப்படி மட்டும் வச்சுக்கிறதா நானு? எனக்கு புரியல எனக்கு. தமிழர் அஜித் இல்லன்னு நீங்க வருது ஒரு ஒருத்தர் கான்செப்ட்ல பார்த்தா. புரியுமா தேடி போவீங்களா? நீங்க பொறந்தா, உங்க அப்பா எங்க பொறந்தாங்க? உங்க தாத்தா எங்க பொறந்தாங்க? அப்படிலாம் போவீங்களா? ஆமாம் ப்ரோ, இப்போ ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கல்யாணம் ஏன்னா பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அப்போ அப்படித்தானே எல்லா பிறக்கிற ஸ்டேட்லயும் பையன் யாரு அப்படித்தானே ப்ரோ? சொல்ல பாக்குறானுங்க. மாட்டலையே. எங்க பார்த்தாங்க? சொல்லு. இப்ப இல்ல தெலுங்கானா இருக்கு. இப்போ ஆந்திரா, அதாவது தெலுங்கானா தெலுங்கு பூர்வீகம் கொண்ட ஒரு பையன் வந்து செஸ் வின் பண்றான். சிஎம் வந்து ஈஸியா மைடியா தெலுங்கு காய் அப்படின்னு போடுறாரு. நீங்களாம் யாருமே கொஸ்டின் பண்ணல எப்படி நீங்க தெலுங்குன்னு போட்டீங்கன்னு. கரெக்ட். அப்ப கரெக்டா வந்து உங்களுக்கு அப்ப மட்டும் கரெக்டா வருதுல்ல. எவனாவது ஒருத்தன் பெரிய விஷயம் பண்ணிட்டானா இவன் என்னோட பூர்வீகத்தை சேர்ந்தவன். ஏன் இது ஆமா. அதே அந்த மாதிரி ஸ்டாலின் பூர்வீகம் வந்து மணவாடுன்னு சொல்றாங்க. சரி பாபு, ரோஜா சொல்லுது மணவாடுன்னு. அப்ப மட்டும் கரெக்டா சொல்லுது. அதெல்லாம் யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டீங்க. அதுதாங்க சொல்றோம். தமிழ் தமிழ் தான் இல்ல, ஆகணும். என்ன இல்ல இல்ல என்ன தப்பு இல்ல இருக்கு? இல்ல ஒரு நிமிஷம் இல்லம்மா. இல்லண்ணே, இதுல இல்லம்மாடா. ஒண்ணு நீங்க பாரு. இல்லண்ணே, நீங்க ஆளணும் ஒரு 40 எம்பி கேளணும்னு இங்க இருந்து பேசாத. அனுப்பி வைக்கிறானுங்க. நீ ஆளு 14 பேர் வந்து எவனுக்கு தெலுங்குலயே ஆள் வந்து கிடைக்கலையா? ஐயோ பொறுப்பு ஏற்கிறானுங்கண்ணே. இரியா. ஐயோ இல்லண்ணே, இரியா. 14 பேர் இரியா. தெலுங்குலயே பொறுப்பு இரியா ஏற்கிறாங்கண்ணே. மாறா. அதை பார்க்கும்போது உங்களுக்கு இரியா எதுவுமே மாறா. தோணலையா? மாறா. இரியா. நீ ஆளணும் பீளணும்னு பேசாத என்கிட்ட. சரியா? நீ ஆள்றதுக்கெல்லாம் ஒன்னும் ஆள் இல்ல. சரி, நாங்க வந்து நீ மன்னராட்சி நடத்த போறியா? இங்க கிடையாது. நீ குடுக்குற கான்ஸ்டிடியூஷன் படிதான் இங்க வந்து அப்படிலாம் இல்ல. நீ மன்னராட்சியோ இது இல்ல. சிஎம் தான் இல்ல இங்க அப்புறம் என்ன? தமிழ்நாட்டுனா லூசு சிஎம் பயல. தான். என்ன 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 இல்லண்ணா, பண்ணிடுவ? இப்போ நீங்க என்ன நீங்க என்ன பண்ணிடுவ? ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. உன்னை ஜெயில பிடிச்சு போட்டுற முடியுமாடா? டேய் உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுற முடியுமா நாளைக்கு சிஎம்ஆல? என்னை பிடிச்சு போட்டுற முடியுமா? என்ன ஆளுநடா அவர் போடுறாங்களே, சொல்லிடுவாரா நாளைக்கு? ஜெயிலுக்கு தான் அப்படி போடுறாங்க. முடியாது. அப்படி அப்படி எப்படி பண்ண முடியும்? நீ தப்பு பண்ண அப்படி போட முடியல. நாளைக்கு காலைல வந்து ஸ்டாலின் வந்து இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க, அவனை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. ஒரு தப்பே சட்டம் ஒண்ணு இருக்கா இல்லையா? பண்ணாமலாம் டேய் நிறைய பேர் இருடா. சாகுறாங்க. அப்படிலாம் இல்லடா. ஏங்க, சட்டம் தப்பே ஒண்ணு இருக்கா இல்லையா? பண்ணாமலாம் போலீஸ் சட்டத்தின்படி தானே ஸ்டேஷன்ல ஆட்சி கூட்டு நடக்குது. போயிட்டு அடிச்சு கொலை பண்றாங்க. அப்புறம் என்ன? சட்டத்தின்படி தானே ஆட்சி நடக்குது. ஓகே, அந்த ஆட்சியை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தவன் தான் சிஎம். அப்படிதானே இருக்கு. இங்க அவர் ஸ்டாலின் முடிவு பண்ணிட முடியுமா? ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுல இதுதான் பண்ணணும், தமிழ்நாட்டுல தமிழோடு தான் பிடிக்கணும், தமிழ்நாட்டுல வந்து பஸ் ஓட்டக்கூடாது, ஆட்டோ மட்டும் தான் ஓட்டணும்னு சொல்லிட முடியுமா நாளைக்கு? அதில்ல அப்படிதானே இருக்கு. இல்ல, சட்டப்படி தானே அப்படி எல்லாமே இருக்கு. பண்ணிட முடியாதுண்ணா. அப்புறம் இப்போ சீமானந்தே கிழிச்சிருவாரு. நான் அப்படி இல்ல, சீமானந்தே கிழிச்சிருவாருன்றேன். என்ன சீமானே இல்லண்ணே. தாழ்றாரு இப்போ? திராவிடம், திமுக இவங்க வரும்போதும் கூட ஹிந்தி வரக்கூடாது, ஆரிய எதிர்ப்பு இப்படி சொல்லிதானே இங்க ஒரு சவுத்துல ஒரு இதை கொண்டு வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டுல மட்டும் திராவிடம்னு ஊன்றுறாங்க. ஆனா அங்க ஆந்திராவோ தெலுங்கானாவிலயோ சிரஞ்சீவி கூட கட்சி ஆரம்பிச்சா நான் ஆந்திர பிரஜைக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படித்தானே சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட தான் ஆந்திராக்காரங்க தான் ஆந்திரா இருக்கணும், தெலுங்குக்காரங்களுக்கும் தனியா ஒரு ஸ்டேட் வேணும் அப்படி சொல்லி தானே ஒரு ஸ்டேட்டே பெரியுது அவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே. சும்மா அப்படி ஆந்திராவில் இருக்கும்போது இப்படி ஒரு அரசியல் பண்றதுல என்ன தப்பு இல்ல இருக்கு? ஆந்திரா இல்ல இல்ல ஆந்திராவில் இருக்கிறவன் தெலுங்கு பேசலையா?
ஆந்திரால தெலுங்கு இருக்கவங்க உருது பேசுறாங்க, அதுல பேசுறாங்க. மிக்சடா இருக்காங்களாம், மிக்சடா இருக்காங்க. இல்ல எங்களுக்கு தெலுங்கானா தனியா ஒரு இல்ல இல்ல தேசம்னு இல்ல சொல்லிட்டு தானே இல்ல தெலுங்கானான்னு இல்ல வேணும்னு பைத்தியம் சொல்லிட்டு மாதிரி போனாங்க. பேசுறீங்க. திரும்ப திரும்ப சீமான் இன்னும் பாரு, நீ சீமானை ஃபாலோ பண்ற பைத்தியம் மாதிரி தான் பேசுவோம். அதை விட்டுரு, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமான்னு இப்ப இல்ல, நீங்க ஆந்திரால இருக்கவன் தெலுங்கு ஜென்ரலாவே பேசுறானா, பாருங்க, தெலுங்கானா இருக்கிற தெலுங்கு பேசுறானா சொல்லு. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. எல்லா ஆந்திரால இடத்துலயும் இருக்கவன் தெலுங்கு தெலுங்கு பேசுறானா, பேசுறாங்க. தெலுங்கானா இருக்காது. தமிழ்நாட்டுல 2 ஸ்டேட்லயும் தெலுங்கு இருக்கிறவங்களே தானே நிறைய பேசுறான். பேர் தெலுங்கு 2 பேசுறாங்க. ஸ்டேட்லயும் தெலுங்கு தானே பேசுறான். 2 ஸ்டேட்லயும் தெலுங்கு தானே பேசுறான். ஆமா, அந்த அந்த பைத்தியத்தை சொல்லு உங்க அண்ணன்ட்ட. ஆமாண்ணே. 2 ஸ்டேட்லயும் தெலுங்கு தானே பேசுறான்னு சொல்லு. அப்புறம் இது ஒரு மேட்டரா பேசிட்டே இருப்பே நீ. அப்படி பார்த்தா நீ தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கான் இல்லண்ணா, தெலுங்கு இப்ப பேசுறவன்? என்ன 20% தான் இருப்பான். பண்றாங்க, இது ஒரு டைப் ஆஃப் அரசியல், அதை என்னையா எடுக்கிறாங்க. பண்ணணும்? இப்ப நீ நீ வந்து என்ன பண்ணணுமோ அதை சொல்லி, அதை விட்டு தமிழ்நாட்டை தமிழ்ல தான் ஆளணும், தமிழ்ல தான் பேலணும், தமிழ்ல தான் கழுவணும், இதெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. அண்ணா, பைத்தியம் அத மாதிரி வந்து மட்டும் சொல்லி பேசல, யார் அது தமிழன் இல்லாம இல்ல? நிறைய யார் கொள்கை யார் தமிழன் வச்சிருக்காங்க. இல்ல இப்போ? யாரு நீங்க என்ன இப்ப கொள்கை ரஜினி வச்சிருக்க? மரத்தை தமிழர்னு பிடிச்சிட்டு கட்டி சொல்லிடுவீங்களா? இப்ப மரத்தை காட்டுன மரத்தை ஒண்ணும் இல்ல, கட்டி பிடிச்சிட்டு காலை தூக்கிட்டு இல்ல, இப்ப நீங்க லூசு போயலாம் இப்ப நீ. வந்து ரஜினியை வந்து தமிழர்னு சொல்லிடுவீங்களா? இங்க இருக்காரு பெரிய சூப்பர் ஸ்டார், ரொம்ப வருஷமா இங்கே வாழ்றாரு, ரஜினியை தமிழர்னு யாராவது 50 ஏத்துக்கிறாங்களா? 50 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கவன் தமிழ் நம்ம யாருன்னையா? நீ யாரா? நீ எப்படா வந்த? எங்க அவரு 15 வருஷமா கட்சி ஆரம்பிக்கும் போது 15 ஒருத்தர் வருஷமா கூட திருநெல்வேலி சொல்லியே. வாங்கி கட்சி நடத்துற நீ ஒரு ஆளாடா? நான் கேட்கிற கேள்வி. நீ 15 எங்க வருஷமா திருநீதி அவரு வாங்காத தரமா கட்சியே 50 வருஷமா இல்லண்ணே, நடிக்கிறவன். நான் என்ன மா சொல்றேன், 50 வருஷமா ப்ராப்ளமா நடிக்கிறவன் தமிழ் இல்லையா? திருநீதி நீ பேசுவியா நீ? அண்ணே, திருநீதி வாங்காத கட்சியே இல்லண்ணா. திமுக வாங்கியிருக்கு, 50 திக வருஷம் வாங்கியிருக்கு, 50 வருஷமா உதயநிதி 50 வருஷமா உதயநிதி 50 4 வருஷமா வருஷத்துக்கு முன்னாடி கூட 5 கோடி நான் திருநீதியாவே வாங்கி கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னு கேட்கிற கேள்வி. சொல்லியிருக்காருண்ணே. இதெல்லாம் எந்த நிதிண்ணே? நான் கேட்கிற கேள்வி. 15 வருஷமா கட்சி நடத்துற நீ தமிழ்னா, 50 வருஷமா நடிக்கிறாருல, அவரு தமிழன் தானே? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? உனக்கு என்ன அவர் பிரச்சனை? மட்டும் சொல்லல, அவர் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சீமான் மட்டும் சொல்லல, எல்லாரும் சேர்ந்துதான் சொன்னாங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் சேர்ந்துதான் ரஜினி எப்படி இங்க கட்சி ஆரம்பிக்கலாம், ரஜினி எப்படி கட்சி ஆரம்பிக்கலாம், இப்படித்தானே கேட்டாங்க. ரஜினி அப்படி தெளிவா பார்த்தா வந்து நான் சொல்றேன், சீமான் சீமான் மனுஷனே தோழரா கிடையாதுன்ற bro? நானு. சீமான் மனுஷனே கிடையாது, பைத்தியம்ன்ற நானு. அப்படி ரஜினி வச்சுக்கோங்க. எந்த ஒரு காலத்துலயுமே பைத்தியம் அவரோட எப்படி கட்சி ஐடென்டிட்டியை ஆரம்பிக்கலாம் மறைச்சது இல்ல. சொல்லு. ஒரு பைத்தியம் எப்படி கட்சி ஆரம்பிக்கலாம், ஒரு பைத்தியம் இப்படி எலெக்ஷன் நிக்கலாம், அப்படி வச்சுக்கோமா? அப்படி கார்த்தி வருமா? பார்த்து நாளைக்கு உங்களுக்கு சாட்டையில நீ ஒரு வீடியோ நீ வரும். நீ நாளைக்கு நிரூபிப்பியா? நீ கார்த்தி நாளைக்கு கார்த்தி நிரூபிப்பியா? கார்த்தி ப்ரோ, சீமான் வந்து என்ன அறிவாளி, அப்படி இல்ல, சீமான் முன்னாடி நம்ம புத்திசாலி நம்ம இருக்குன்னு நிரூபிப்பியா? நீ நான் ஒண்ணு சொன்னாதீங்க, அப்புறம் தேவையான கோச்சுப்பீங்க. பேசிட்டு போனா என்னையா? என்ன தேவை ஒண்ணு, இப்ப அண்ணாமலை கூட தான் பேசியிருக்காரு, டில்லை டெட் மாறா ப்ரௌட் கர்நாடிகான்னு சொல்றாரு. ஏன் கர்நாடகாவில போய் அவர் ஏன் சொல்லணும்? ஐபிஎஸ் நீ தானே, முழுசா சொல்லு, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தானே முழுசா அதுக்கு சொல்லு, அர்த்தம். முழுசா சொல்லு. இந்தியனாவே அவர் பேசிட்டு வர வேண்டியதானே. சரியா? எனக்கு தமிழ்நாடு தெரியாது, காவேரி தெரியாது, ப்ரௌட் கர்நாடிகா டில்லை டெட்னு ஏன் சொல்லு, நீ பேசணும்? முழுசா சொல்லு, ஏன்னா அதுக்கு முழுசா ஏன் சொல்லு. அவர் இல்ல அந்த இந்த இடத்துல இந்த உள்ள பைத்தியக்காரன்ல அந்த இல்ல, இடத்துல எல்லாரும் கொண்டாடுறாங்க, அந்த இல்ல இடத்துல அது வேணும்னு இல்ல பண்றாருல்ல. இப்ப இங்க வந்து டேய், நான் தமிழ்நாட்டு பதில் சொல்றேன். பாஜக தலைவராகவும் பதில் இருக்காரு. சொல்றேன்டா, கார்த்திக் ப்ரோ, பதில் சொல்றேன். இல்ல கார்த்திக் ப்ரோ, பதில் சொல்றேன். இரு இரு, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சீமான்ற பைத்தியக்காரன் பேச்செல்லாம் வந்து கேட்டு வந்து என்ன பேசக்கூடாது, ஓகேவா? நான் வந்து இல்ல அண்ணே, டேய் யார் பேச்சையும் இருடா, கேட்கல, டேய் நீங்களே சொல்லுங்க. பதில் சொல்றேன்டா. டேய் இப்ப பதில் சொல்றேன்டா. கர்நாடகால போயிட்டு டேய் ஐபிஎஸ் நீ அதை இருக்கவரு அதை ஐபிஎஸ்னே பேச கேட்டுக்கடா. வேண்டியது டேய் என்ன? ஏன் அங்க முழுசா கர்நாடிகா கேட்டுக்கடா. வருது? முழுசா கேட்டிருக்கியா? இந்த முழு கிறுக்கு ஸ்பீச் பையன், தானே கேட்டிருக்கேனே. லூசு பையன், ஒரு நாய் திரளந்தி வாங்கி திங்கிற நாயை பேசுறதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, ஓகேவா? அவர் சொன்ன என்ன தெரியுமா, வந்து கர்நாடகால ஏன்னா இவ்வளவு பர்சனலா நீ போறீங்க? கார்த்திக் ப்ரோ, பர்சனலா நான் நாளைக்கு அப்படிதானே உங்களுக்கு போவேன். டேய் ஆப்போசிட்டா வீடியோ வரும் டேய் சாட்டையில இருந்து, பரவாயில்லையா? நான் 8 வருஷமா கர்நாடகால வேலை செய்யறேன். 8 வேலை செஞ்சாலும் நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்தா கூட நீங்க என்னை பிரிச்சு பார்க்கல. அண்ணாமலை சொன்ன வார்த்தை அது. நீ என்னை பிரிச்சு பார்க்கல. ஆனா நான் அப்படிதான் இருக்கேன். நான் வந்து இங்க ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் இதெல்லாம் இருக்கு. நான் காவேரி பிரச்சனையை பார்க்கல, கன்னட தமிழ்னு பார்க்கல. சொன்னேன், காவேரி நோடு இல்ல, கர்நாடகா தமிழ் நோடு இல்ல, இதெல்லாம் பார்க்கல. ஆனா எல்லாமே இருந்தா கூட நான் சாகிற வரைக்கும் ஒரு கன்னடாவை ஃபீல் பண்ற அளவுக்கு என்னை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த நாய்க்கு தெரியாது, சீமான்ற மாதிரி நாய்க்கு சும்மா காசை வாங்கிட்டு தள்ளி திக்கிறோன்னு தெரியாது. இதெல்லாம் பேசுவீங்களா நீங்க? அவர் தான் சொன்னாரு. ப்ரௌட் கர்நாடிகா டில்லை டெட்னு இங்கிலீஷ்லயே அதான் சொல்றாரு. சொல்றாரு. தமிழ்ல அப்படி என்ன அப்படி வச்சுட்டீங்கன்னா நினைக்கிற சொல்றாரு. மாதிரி நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னாருடா. மாறா அவர் கிளியரா சொல்றாருல ஒரு பாயிண்ட். நீங்க அவர் கர்நாடகால போயும் அவர் அந்த அங்க தமிழர்கள் மேல என்ன பார்வை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதையும் மிஞ்சி அங்க நல்ல பேர் வாங்கி அவங்கள ஒரு லெவல்ல அண்ணாமலைக்கு ஒரு மவுஸ் வந்ததுங்கிறது ஃபேக்ட் தானே. அது அண்ணாமலைக்கு இன்னைக்கு பாஜக 100 பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா கர்நாடகால ஜாதி ஐ மீன் irrespective of the political party அண்ணாமலை மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததுங்கிறது ஒரு ஃபேக்ட் தானே. அதுதாங்க சொன்னாரு. you made me feel at homeங்கிற மாதிரி சொன்னாருங்கிறது ஒரு பாயிண்ட் தானே. அதுதாங்க சொன்னாரு. நான் இந்த பிரச்சனை இருந்தா கூட காவிரியை பார்க்கல, தமிழ்னு பார்க்கல. ஆனா என்னை வந்து நீங்க அந்த அளவுக்கு என்னை வந்து உங்க உறவு மாதிரி நினைச்சிட்டீங்க. நான் வந்து சாகர் வரைக்கும் கூட அதை நினைச்சு பார்ப்பேன்.
அப்படின்னு சொல்லி தவிர என்ன அவரு ஜாதி மாறிட்டாரா? எனக்கு புரியல. எனக்கு மதம் மாறிட்டாரா? நீ என்னையா சொல்ல வர? டேய் சீமான் என்னடா அவன்? டேய் அவன் கிறிஸ்டியனா தமிழனாடா? கார்த்திக் ப்ரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதுல்ல. நீங்க தானே அதை அப்புறம் பாக்குறீங்க. என்னங்க? கிறிஸ்டியனா அப்புறம் என்ன தமிழனா? பெரிய வந்து சீமானோட அப்பா பேர் என்னடா? சீமானோட பேர் எதுக்கு சொல்லுடா. எப்படி செபஸ்டியன் சீமா. ஏன்னா கிறிஸ்டியனா இருந்தாக்கா தமிழரா இருக்க கூடாதா? அவரு அப்பா பேரு கிறிஸ்டியனாவே இருக்கட்டும், தமிழரா இருக்க அப்பா கூடாதா? பேரு மாத்திக்கிட்டு நீங்க வந்து நீங்க பேச ஊருக்கோசனம். அப்பா பேருன்றா சீமான் அப்பா பேர் என்னடா? அண்ணாமலை அப்பா பேரு குப்புசாமி. எனக்கு சீமானோட அப்பா பேர் தெரியாதானே? என்னடா எனக்கு சொல்றா? எனக்கு தெரியாது. நீங்களே சொல்லுங்க. நீ கேட்டு வாடா போய். எனக்கு தெரியாது. அது கேட்டு வா. தெரியாது. ஏன்னா அவங்க சொல்ற கொள்கையே சீமானோட நம்ம அப்பா பேர் பாக்குறோம், சிந்தமல்லண்ணா. பிடிச்சிருக்கு. ஓகே, இதை சீமான் ஃபாலோ அப்பா பண்ணலாம். பேர் சிந்தமல்லண்ணா. எனக்கு வந்துருவீங்க தெரியல. தமிழ்ல நீங்களே ஆட்டிக்கிட்டு சொல்லுங்க. சும்மா. போடா டேய். மாறா ப்ரோ, நீங்க நாம் தமிழர் கட்சியா ப்ரோ? இல்ல எனக்கு அந்த கொள்கை அது ஓகே தான் தோணுது. வேற என்ன? நீங்க நம்ம டேய், எப்படி அனுப்பி இங்க வைக்கிறாங்க? பாரு. 14 பேர் போயிட்டு தெலுங்குலயே பதவி டிவிகே ஏற்கிறத கிட்ட பாக்குறப்ப பார்த்தா செருப்படி வாங்கிட்டு ஏன் தமிழரே இருந்துட்டு போலாமே. செருப்படி வாங்கிட்டு போறீங்க இந்த எலெக்ஷன்ல. சரியா? அதனால தேவையில்லாம இதெல்லாம் பேசி திரிஞ்சிட்டு இருக்காத. சொல்லு. கார்த்திக் ப்ரோ என்ன எனக்கு புரியல. கார்த்திக் ப்ரோ டிவிகே ஏன்னா செருப்படி வாங்க போறாங்க? ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு செகண்ட் ப்ளீஸ். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நாளைக்கு சாட்டியில உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் ப்ரோ என்ன வீடியோ என்ன பேச்சு வரும்போது இதெல்லாம்? கழுவி என்ன கழுவி பேச்சு ஊத்துவான். இதெல்லாம்? உங்க எவனா உங்க பட்டா வீடியோ எவனா ஃபர்ஸ்ட் செருப்பால் அடிக்கிறதே உங்களை தானே. ஹலோ கார்த்திக் ப்ரோ, உங்க இல்ல அண்ணாமலை ப்ரோ ஒரு நிமிஷம் டிவிகே மாற ஒரு நிமிஷம் செருப்படி மாற ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, லாஸ்ட் எலெக்ஷன்ல அண்ணாமலை என்ன சொன்னா தெரியுமா? பிஜேபி தான். என்ன சொன்னாங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 2024 அப்புறம் நாம் தமிழர் கட்சி எல்லாம் போயிரும் அப்படின்னாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2026 நீ தலைவரா இருக்கே பாப்போம்னு சொன்னாரு. அப்ப யார் சொன்னா நடந்துச்சு? பட் சீமான் என்ன இதாயிட்டாரா? சரி நான் ஆயிட்டாரா? எனக்கு இல்ல, புரியல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 2026 சிஎம் நீங்க சீமான் தான் என்ன ப்ரோ. சொன்னீங்க? கட்சியே சீமான் இருக்குன்னு அதான் சொன்னீங்களா ப்ரோ, இல்லையா? சீமான் தீர்க்கதரிசி தானே. ஆனா நான் நான் சிஎம் இல்ல ஆயிடுவேன்னு சொல்ல வெக்கமே வேண்டியதானே இல்லாம நாய் பேசினா இல்லையா? ஐபிஎஸ் தானே? ப்ரோ? சீமான் தீர்க்கதரிசி தானே, சிஎம் ஆயிடுவேன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்ல மாட்டாரு? ஒரு எம்எல்ஏ ஆக முடியுது, ஒரு கவுன்சிலர் ஆக முடியுது. அதாங்க நான் அவன் கேட்கறது தான் பதிலே சொல்ல இல்ல மாட்டேங்குது. பதிலே சொல்ல சொல்லவே. சீமான் தான் ஒருத்தனை கூட வளர்த்து சீமான் விடாம, தான் வந்து ஒருத்தனுக்கும் பதவி நெய்தல் வாங்கி படையை தராம, எத்தனை கட்டிடுவேன், பேரோட நான் வாழ்க்கையை வந்து கெடுத்து ஆடு மாடு விட்டுறாரு மேய்க்காத சீமான். அரச ஆக்கிடுவேன் அப்படிலாம் பேசுறாங்க. சரி ப்ரோ, சரி நீங்க சொன்னீங்கல்ல எடப்பாடி வந்து சிஎம் சொன்னார்னா நான் செருப்பு கட்டி அடிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப அடிக்கிறீங்களா நீங்க அண்ணாமலைய? நான் வாய் அந்த மட்டும் 8 கிளி வருஷத்துல கிளின்னு பேசுறீங்க 10,000 ப்ரோ. புக்கு படிச்சதா சொன்னீங்களா? அது என்ன குடிச்சிட்டு என்ன வேணா சொல்றீங்க? உளருவீங்க, நீங்க வந்து கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்களா? நான் இப்ப பாரு சீமான் நீங்க நான் சொல்லல. சரி நீங்க சொல்லல. சொல்லவே அப்படி இல்லையா? நான் சொல்ல. நீங்க என்ன சொல்ல. சொன்னேன்? ஏதாவது பேசாத லூஸ் இல்ல தனமா. நீங்க லூசுத்தனமா பேசாதீங்க சரிங்களா? நீங்க வந்து என்ன சொன்னீங்க? எடப்பாடி சிஎம் கொண்டு வந்தாலும் அவனை நான் வந்து கெட்ட வார்த்தை திட்டுவேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படிலாம் சொல்லவே இல்லை. அண்ணாமலை கேள்வி கேட்பேன் அசிங்கமா அப்படின்னு சொன்னேன். அதானே சொன்னேன். நான் ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். கெட்ட வார்த்தை பேசணும்னு சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லப்பா. அசிங்கமா சரி கேட்பேன்னு ஓகே சொன்னேன். ஓகே இப்ப ஓகே ஒரே என்னடா இப்ப நிமிஷம். இல்ல எனக்கு புரியல. சரி எனக்கு என்ன மாறா என்ன ப்ரோ, நிரூபிக்க வரீங்க நீங்க? என்னடா நிரூபிக்க வரீங்க நீங்க? ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குண்ணே. நீங்க என்ன பண்றீங்கன்னா கொள்கை இது இருக்குன்னா மொத்தமே முடிப்பீங்க. தப்புன்னு உங்களோட சொல்றீங்க. வச்சுக்கோங்கடா. அவ்வளவுதான். உங்களோட வச்சுக்கோங்கடா. உங்களோட இல்ல வச்சுக்கோங்கடா. இல்ல மாறா ப்ரோ இல்லண்ணே, அப்படி நான் கிடையாது. எனக்கு ப்ரோ இல்ல ப்ரோ ப்ரோ, அந்த கொள்கை இப்ப ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. மாறா ப்ரோ, அந்த கொள்கையை தான் ப்ரோ நாங்க கேக்குறோம். இருங்க அந்த ப்ரோ. என்ன கொள்கைன்னு இல்ல சொல்லுங்கன்னு இல்ல தான் கேக்குறோம். அந்த என்ன கொள்கையை இந்த தான் கேக்குறோம். எனக்கு இந்த கொள்கையை வந்து விஜய் ஃபேன்ஸ் கேட்கறது வித்தியாசமா இல்ல இருக்கு. இந்த தமிழ் பைத்தியக்காரல பசங்கன்னு இந்த பாட்டு அதுதான் ப்ரோ, பாடிட்டு, நீங்க சீமான் எங்ககிட்ட இல்லங்க. கேக்குறதுனால நாங்க ஆலப்புறம் உங்களுக்கு தமிழன் சொல்றோம். பாட்டு பாடிட்டு எல்லாத்துலயும் அந்த தமிழன் தமிழன் பாடிட்டு சீமான் சொல்ற லூசு தமிழன்னா யாருன்னு கேக்குறீங்க? ப்ரோ, சீமான்ற நீங்க என்கிட்ட இல்லங்க கேக்குறதுனால தான் ப்ரோ நான் சீமான்ற உங்ககிட்ட சீமான்ற கேக்குறேன். ஒரு எங்களை விட நீங்க தான் ப்ரோ அதிக சீமான்ற வருஷம் ஒரு கட்சி சைக்கோ நடத்திட்டு சிஎம் இருக்கீங்க. மட்டும் தான் உனக்கு கொள்கை, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கிறுக்கு போயிலுக்கு ப்ரோ, அண்ணாமலை எங்களை விட நான் நீங்க ப்ரோ தானே ப்ரோ அண்ணாமலை அதிகமா நான் ப்ரோ கொள்கைன்னு ப்ரோ பேசுறீங்க. அந்த அண்ணாமலை கொள்கையை தான் என்ன என்னன்னு சொல்லுங்கன்றேன். மாறா ப்ரோ, இது வரைக்கும் சீமான் ஒரு 10-15 வருஷமா அரசியல்ல இருக்காருல்ல, அவரால வளர்ந்த யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் அந்த கட்சியில கூட, சீமானை அவன் தவிர. முதல்ல மனுஷனா கேளு. டிஎம்கே அவன் ஏதாவது ஒண்ணு ஏடிஎம்கே சொல்லி ஒரு கட்சிலயும் ஆளை நல்ல கூட்டிட்டு விஷயம் போயிட்டு சொல்லியிருக்கானு இருக்கானுங்க. கேளு. அவன் ஏதாவது நல்ல வளர்ந்தவங்கன்னு விஷயம் கேக்குறீங்க. சொல்லியிருக்கானு கேளு. ப்ரோ, அவர் மீசை தான் ப்ரோ இல்ல வந்துச்சு, இல்ல வேற ஒன்னும் வளரல. இல்ல அந்த கட்சியில இருந்து போறவங்க அவனை தானே தாண்டி போன பாரு. நேரா இல்ல பதவி அந்த ஆளு கொடுக்குறாங்களே. போரூர்ல ஆமா, அங்க போரூர்ல இங்க ஒரு ஒண்ணுமே பில்டிங் இல்லன்னு இல்ல தானே அங்க போறாங்க. போரூர்ல அதுதான் போரூர்ல ஒரு வாடகை ரெண்டு வீட்டுல கட்சி இருந்தான். ரெண்டுத்துக்கும் பீசர்ல பங்களா ஆளே கட்டிட்டான். அவர் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு.
வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டான், எல்லாம் ஓகே. அந்த கட்சியில என்னையா நடந்திருக்கு சொல்லு? என்னையா பண்ணீங்க அந்த கட்சிக்கு வரதுக்கு? ப்ரோ உங்களுக்கு என்ன பொறாம ப்ரோ? சீமான் ப்ரோ உங்களுக்கு சீமான் என்ன ப்ரோ அழியுது? அண்ணனோட பொறாமையே மீம்ஸ் கிடையாதுடா. வளர்ந்துருக்கு நீங்க ப்ரோ லூசு உங்களுக்கு பையலா, இருங்க உங்களை இருங்க. ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றேன்டா. உன்னை தானே ஏமாத்திட்டு இருக்கான் ஆதகமா அண்ணாமலை. இருக்கீங்க உங்க அண்ணாமலை உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. சொல்லு. சீமான் உங்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்காருன்னு பாருங்க ப்ரோ. அப்ப உங்களுக்கு எத்தனை அண்ணாமலை எதுல 10-15 போறாரு? வருஷம் ஆச்சுல, அண்ணாமலை யாராவது ராஜ ஒருத்தரையாவது பதவி கொண்டு மன்னிப்பாரா வந்துருக்கணும். இல்லையா? யாரையாவது அதெல்லாம் என்ன ஒருத்தரை அந்த நாய் வளர்த்து தானே விட்டுருக்கணும். சொன்னா, அந்த நாய் தானே சொன்னா மானன் ரோசன் சொன்னால, அவன் ஏன் இப்ப எடப்பாடி வந்து சிஎம் ஆக்குன்னு சொல்றான்? ஏங்க என்னங்க புதுசா திடீர்னு எல்லாரும் சீமானு சப்போர்ட்டரா இருக்கீங்க? அவங்க அந்த கட்சியோட கொள்கையே ரொம்ப கேவலமா இல்ல ப்ரோ புதுசா அப்படி இல்ல. இல்லைங்க, இல்ல ரொம்ப இல்ல நாளா இல்ல இருங்க சீமான் இருங்க சப்போர்ட்டர் நிறைய பேர் இருக்காங்க. கார்த்திக் ரோமா இல்லையா? இருங்க கார்த்திக் ரோமா வந்து விஜய் ஒரு நாள் திட்டுவாரு. மாறா ஒரு ஒண்ணு நாள் முதல்ல சீமானை புரிஞ்சுக்கோங்க மாறா. திட்டுவாரு. ஒரு நாள் டிஎம்கே கூட திட்டுவாரு. இருக்கிறவங்க கொஞ்சமாவது விஜய்க்கு வளரணும்னு ஓட்டு நினைக்கிறவன் தான் ஒரு தலைவனா இருப்பான். ஏங்க புரியுதா? சும்மா விஜய் பேசும்போது மொத்த பேரையும் நிக்க வைக்கிறாங்க, அப்ப தெரியலையா கூட இருக்கவங்க இல்ல எனக்கு வளரணும்னு? ஒரு நிமிஷம் இருங்க மாறா, ஒரு நிமிஷம் ஆ? இருங்க, எனக்கு புரியல. என்ன கொள்கைன்றீங்க? அதெல்லாம் குஷினே இல்ல பண்ண இல்ல என்ன மாட்டீங்க. கொள்கை, என்ன மயிர் கொள்கை உங்களுக்கு? எனக்கு புரியவே இல்ல. மாறா ப்ரோ, இன்னும் நீங்க கொள்கையை சொல்ல. மாறா ப்ரோ, இன்னும் நீங்க கொள்கையை கொள்கைய சொல்ல. சொல்லுவா. ஏங்க எனக்கு யாரு புரியலையா? இருங்க ப்ரோ அதான் ப்ரோ சொல்றேன்ல, ப்ரோ அவரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறீங்க. இருங்க. அதுதான் ப்ரோ. யாரு எந்த தமிழர் கட்சிக்காரன் தமிழ்நாட்டை கொள்கையை கொள்கையை கேட்டது? ஆளணும். சொல்லுங்கன்னு தானே ப்ரோ சொல்றோம். எந்த கட்சிக்காரன் கொள்கையை கேட்டது? டிவிக்கேங்க. டிவிக்கேவா? டிவிக்கே உங்க கொள்கையை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கருவாட்டு ப்ரோ சாம்பார். உங்க கொள்கையை சொல்லிங்க. ப்ரோ அப்ப நீங்க சரி தானே ப்ரோ, கருவாட்டு ப்ரோ, சாம்பாருங்க. நீங்க தானே உங்க ப்ரோ கொள்கையை 20 சொல்லிங்க. வருஷமா நான் கட்சி முதல்ல எந்த நடத்துறீங்க. கட்சி அப்ப என்கிட்ட யாருன்னா என்ன ஃபர்ஸ்ட் கொள்கை இருக்கு? சொல்லணும். இல்லையா சீமான் இல்லையா என்கிட்ட ப்ரோ என்ன இப்ப கொள்கை சொல்லுங்க. இருக்கு? யாரு சீனியரோ இந்திக்கு அவங்க தான் ப்ரோ நாம் ஃபர்ஸ்ட் பதில் தமிழருக்கு என்ன சொல்லணும். கொள்கை இருக்கு? சீமான் இல்லையா வந்து இருங்க இல்லையா நாம் ஒரு நிமிஷம் தமிழருக்கு என்ன ப்ரோ, கொள்கை உங்களுக்கு இருக்கு? வெக்கமா இல்லையா ப்ரோ இதை சொல்ல? 20 வருஷமா சீமான கட்சி நடத்துறீங்க, எங்களை கொள்கை நாம் கேக்குறீங்க. இருங்க தமிழருக்கே ப்ரோ சொல்லியா? ஏங்க இருங்க நான் கேக்குறேன். தமிழர் தமிழ்நாட்டை ஆளணும், மாறா ப்ரோ பிறப்போக்கும் மாறா எல்லா ப்ரோ, இன்னும் உயிருக்கும்ன்றாங்க. உண்மையிலே அது ஒரு மாறா சரி, ப்ரோ, மட்டமான நாம் இன்னும் தமிழர் கொள்கைங்க. கட்சியில இருந்து எத்தனை போறாங்க. தமிழர்கள் அதான் ஆகுறாங்கன்னு சொல்றேன் இல்லையா? சொல்லுங்க முதல்ல. ப்ரோ டேய் பைத்தியக்காரா, இல்ல பெரியார் எடப்பாடி தமிழ்நாட்டை யாரா? தமிழ்நாடு டேய் ஸ்டாலின் இல்ல யாரா? பெரிய ஸ்டாலின் நாம் யாரா? தமிழர் கட்சியில எடப்பாடி இருந்து யாரா? மாறா என்னடா பேசிட்டு நாம் இருக்க நீ? தமிழர் கட்சியில ஜெயலலிதா இருந்து யாரா? எத்தனை அண்ணா கவுன்சிலர் அதுக்குன்னு ஊழல் பண்றவங்க ஆளணும்னு சொல்லவே இல்லையே. அப்ப ஊழல் கொள்கையை பண்றவங்க மாத்துறா ஒழியணும் தான் சொல்றாங்க. பைத்தியக்காரன். அடிமை ஆச்சு ஒழியணும், அவ்வளவுதான். டேய் கொள்கையை அண்ணன் மாத்துறா வந்தா ஊழல் பைத்தியக்காரனாய ஒழிஞ்சிருமா? பைத்தியக்காரனாய ஏன்பா கொள்கையை அந்த ஊழல் ஏங்க அண்ணன் பண்ணா வந்தா நீங்களே ஊழல் ஊழல் சொல்லிருக்கீங்கல்ல, முதல்ல அவரு அண்ணனே அண்ணனே தான். பெரும் அறிவு பண்ற ஊழல் அப்பா. ஊழல் தட்டி கேளுங்க மாறா. அப்பா இரு கேளுப்பா, அண்ணனே பெரும் இல்ல ஊழல். தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளுமா யாருப்பா கொள்கை இது? அப்புறம் ஊழல். திமுக வாங்காத அப்ப திரள் நிதியா, ஊழல் பண்ணாத திக வாங்காத தமிழனா திரள் தமிழ்நாட்டை நிதியா? ஆள இது மாத்துறா. அறிமுகப்படுத்தினதே திமுக தான். அதையும் மாறா ப்ரோ, அதையும் இன்னும் வெக்க கொள்கை இல்லாம சொல்ல காப்பி ப்ரோ. அடிச்சுட்டு அப்புறம் என்ன பெரும் மாற்று மயிருன்னு. எதையாச்சும் உளறிட்டு போ. மாறா டேய் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கொள்கையை 100 மாத்திரா, டேய் தடவை கொள்கையை மாத்திரா. டேய் இல்ல ஊழல் பண்ணாத தமிழ்நாடு மாறா அதேதான் ப்ரோ, பண்ணாத உனக்கும். ஒருத்தன் நீ தமிழன் எதையா தான் உளறிட்டு தமிழ்நாட்டு போ. ஆள் மத்த அது மரியாதை உங்க பேசினா அண்ணனே மரியாதை. வரமாட்டான் அதுல. உங்க அண்ணனே வரமாட்டான் அதுல. திருட்டு போய் எல்லா கட்சியும் காசு வாங்கிட்டு இருக்கான். மாறா ப்ரோ, எதுல? இன்னுமா ப்ரோ நீ கொள்கையை சொல்லிட்டு இருக்க? ஐயோ சொல்லு ப்ரோ, கொள்கையை தயவு தான் செஞ்சு சொல்றேன், உனக்கு கேட்டுக்கிறேன். கேக்குதா இல்லையா? தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எடுத்து போட்டுருக்கீங்களா உங்க இதுல, அதை சொன்னதே அவர்தான். ஓ அது சொல்ல உங்க மரம் அண்ணன் வந்தாதான் சொல்றாரா? மழை அது வரும். சொல்லி எத்தனை பேரை இந்த மாறா மாதிரி ஜெயிக்க நிறைய வச்சிருக்காரு, விஷயம் எத்தனை சொல்லிட்டு தான் பேருக்காக இருக்காரு. யார் பிரச்சாரத்துக்கு போய் தமிழன்னு ஜெயிக்க கேக்குறேன். வச்சிருக்காரு. அது திருவள்ளூர் இல்ல எத்தனை அது எத்தனை வருஷம் திருவள்ளுவர் தமிழ்நாட்டுல சூழல இருந்தா எல்லா தமிழன் தொகுதிக்கும் ஆவான்? ஒரு பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்காரு. தமிழ் பேசுனா தமிழன் ஆவானா? எத்தனை வருஷம் தமிழ்நாட்டுல இருந்தா சரி கார்த்திக் ஒருத்தன் ப்ரோ தமிழன் ஆவான்? கார்த்திக் ப்ரோ ஒரு இப்ப நீங்க நிமிஷம் வந்து டேய், ஒரு சினிமால நிமிஷம் தானே இருக்கீங்க ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க டேய் சினிமால தானே ஈர்றா இருக்கீங்க ஈர்றா ப்ரோ. பிறப்புக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்றத உங்க அண்ணன் சொன்னான்டா. செருப்பால் அடிச்சிருவேன். திருவள்ளுவர் சொல்லலையா அத? ப்ரோ ப்ரோ அது அண்ணா, இது ப்ரோ என்னடா இது திருவள்ளுவர் சிரிப்பா சொன்னது இருக்கு. மாறா ப்ரோ. இப்ப என்ன கொள்கைனா டேய் அவங்களே என்னடா இவன் தயாரிச்சு சொன்னா இவன் சொல்லணுமா? சொன்னா அப்புறம் திருவள்ளுவர் சொல்லலையா அத? ப்ரோ ஆஹா, சீமான் அது கண்டுபிடிக்கல ப்ரோ கொள்கைன்னு அந்த சொல்றேனே. லைனை. ஏன்னா இல்ல எனக்கு புரியல. கொள்கை இது, அது அந்த தமிழர்கள் ஆதி காலத்துல பேசின எல்லாத்தையும் அவர் கொள்கையா சொல்றாரு. அவர் என்ன சீமான் சொன்னாரு கேக்குறீங்க. என்னடா இது காமெடி பண்றீங்க மாறா நீங்க? அப்ப என்ன நீங்க சொல்ற கொள்கையெல்லாம் மாறா வந்து உட்காந்து மாறா மோடி தயாரிச்சு இல்ல எடுத்து வருவாரா? இல்ல மாறா நாளைக்கு வந்து சீமான் வந்து பெரியார் பேசினா வச்சுக்கோ, கார்த்திகை எப்படிமா சீமான் தான் பேசுறா அப்படின்னு அவருக்கு வந்து எப்படின்னா அவருக்கு அப்படிதான் அண்ணா நான் ஃபாலோ ஏன்னா பண்ணுவேன் நல்லா. எனக்கு ஒரு டவுட். டிவிக்கே வந்து என்டிகே செருப்பால அடிப்பாங்கன்னு சொல்றீங்க. அவர் ஃபர்ஸ்ட் சொல்றதே பிஜேபி தான் செருப்பால அடிப்பேன்னு சொல்றாரு. அதை கேட்க மாட்டீங்க. இங்க வந்துட்டு என்டிகே செருப்பால அடிப்பாங்கன்னு சொல்லிருக்கீங்க. ப்ரோ எடுத்த இல்ல கொள்கை ப்ரோ எதிரி மாறா இவர்தான், ப்ரோ மைனாரிட்டியா அழிக்கிறாருன்னு சொல்றாரு. பிஜேபி வந்து மைனாரிட்டியா அழிக்குதுன்னு நேரடியா சொல்றாரு. இதனால அண்ணனை வந்து டிஎல் அடிக்கிறாங்க. இல்ல ப்ரோ ப்ரோ டிஎல்ல வந்து 2 நாள் அண்ணனை வச்சு செய்யறாங்க. அதனால வந்து அண்ணன் வந்து டெய்லி டாபிக் மாறா ஒரு மாத்துறாரு. கட்சியில ஒரு சேர்றாங்கன்னா கவுன்சிலர் எதுக்காக கூட ஜெயிக்க சேர்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? வக்கில்லாதவன் பிஜேபி பேசலாமா? இந்தியால பெரிய கட்சிய அண்ணா ப்ரோ அண்ணாமலை இதுல என்ன ஜெயிச்சாரு பேசுறதே ப்ரோ. விஜய் அண்ணாமலை தானே. எலெக்ஷன் என்டிகேவா பேசுறாங்க? பேசுனதே முதல்ல விஜய் தான் பேசுறாப்ல. மாறா ஒரு நிமிஷம் நீங்க மாறா. என்னன்னா அவரு வந்து அண்ணாமலை என்டிகேவை செருப்பால் அடிப்பாங்கன்னு சொல்றீங்க. ப்ரோ அண்ணாமலை தோத்துட்டாரு. எலெக்ஷன் தோத்துட்டா கெரியரே க்ளோஸ்ன்னு சொன்னாரு அண்ணன்.
அண்ணன் தான் சொன்னாரு இதோட வாழ்க்கையே முடிஞ்சிடும், அண்ணாமலை அரசியலே முடிஞ்சிடும் சொன்னாரு. ஆனா கூட அன்னைக்கு ஒரு நாள் பேச்சு அதே பேசுற மாதிரி அண்ணனும் மாத்தி முடிஞ்சிருச்சு, மாத்தி பதவியை இல்ல விட்டு இல்ல தூக்கிட்டாங்களே. சீமான மாத்தி மாத்தி பேசுறேன்னு சொல்றேன், அண்ணனும் மாத்தி மாத்தி பேசியிருக்காரு. அப்ப அவரும் வந்து அப்படிதானே? நான் சொல்றேன் சீமாவை மாத்தி மாத்தி அவர் 2 பேசியிருக்காரு. பேரும் மாத்தி அப்ப நீங்க மாத்தி எப்படி மாத்தி கார்த்திகேயன்? நீ இல்ல 2 இல்ல பேரும் அப்போ மாத்தி நீ மாத்தி அப்போ கேளு. ஓகேவா? சீமானும் அண்ணா அண்ணாமலையும் ஒண்ணுன்னு இன்னைக்கு ஒத்துக்கிறியா? கொஞ்சம் நீங்க நீ ஓவர் சூசைட் ஆயிட்டீங்க. பண்ணவன 2 பேரும் மாத்தி ப்ரோ மாத்தி ஏதோ எச்ராஜா கூட பேசிக்கங்கடா. ஜெயிச்சிருக்காரு ப்ரோ, எச்ராஜா கூட ஜெயிச்சிருக்காரு, சீமான் அண்ணாமலை ஜெயிச்சது ஜெயிக்கல இல்லையே. இன்னும். சீமான் ஜெயிச்சதே கிடையாது. வந்தலடா அவன். ஏன் அப்ப அவன் அண்ணாமலை வந்தாலே ஜெயிக்கல? வந்தது கவுன்சிலரே இல்ல. ஜெயிச்சது இல்ல ப்ரோ. அவன் கவுன்சிலரே டெபாசிட்டே வாங்கினது ஜெயிச்சது இல்ல இல்ல ப்ரோ. சீமான். அப்படியா? ஆமா அப்படியா? அந்த அண்ணா, நாய் அது டெபாசிட்டே வாங்கினதால வாங்கினது இல்ல. பரவாயில்லண்ணே. அந்த ப்ரோ கட்சி ப்ரோ ப்ரோ ஒழிஞ்சிடும், ப்ரோ ப்ரோ அழிஞ்சிடும், அந்த இல்லாம நாய் போயிடும் டெபாசிட்டே சொன்னீங்க. வாங்கினது அந்த இல்லடா. கட்சி இன்னும் இங்கே இருக்கு. மாறா அந்த ஒரே கட்சி நிமிஷம் இருக்குண்ணே, ப்ரோ ப்ரோ சொன்னவர் தான் ஆளை காணோம். மாறா ப்ரோ அந்த நாய் டெபாசிட்டே அண்ணாமலை வாங்கடா. ஜெயிப்பாரு. இருங்க கார்த்திகேயன் ப்ரோ, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோத்ததுதான் சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி தானே சொல்லுச்சு. சீமான் டெபாசிட்டே வாங்கினதுலடா. நான் கேக்குறது பதில் சொல்றா. ப்ரோ நான் கேக்குறது பதில் கவுன்சிலரே சொல்றா. ஜெயிச்சது நீ இல்ல, என்ன அப்புறம் ஓட்டை சொல்லிருக்க? பத்தி நீ என்ன பேசிட்டு சொன்ன? இருக்கீங்க. ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோத்ததான் சொல்லியிருக்கியா இல்லையா? அப்ப எல்லாம் வாய் பேசுன. நீ ஏன்டா பேசிட்டு இருக்க? அதை ஜெயிச்சவன் தானே பேசணும். திமுக காரன் வந்து பேசணும்டா. நீ ஏன்டா பேசிட்டு இருக்க? நீ என்ன அப்ப நீ எதுக்கு நீ அண்ணாமலை ஜெயிக்கலையாடா? அண்ணாமலை தோத்து தானே இருக்காரு. இந்த வருஷம் எலெக்ஷன் நிப்பாராடா? இது என்ன நியாயமா இருக்கு? அதை ஜெயிச்ச வந்து பேசின ஓகேடா. எடப்பாடி வந்தாலும் ஓட்டு கேட்கணும். எடப்பாடி வந்தாலும் ஓட்டு லிஸ்ட்லயே கேட்கணும் கிடையாதுடா. அண்ணாமலைக்கு. நீ கவுன்சிலரே கிடையாது. ஒரு கவுன்சிலர் ஜெயிக்காத கட்சிடா. நீங்க ஏன்டா வந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறது சொல்லுங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. சாத்திக்கு ப்ரோ மாத்தி பைத்தியம். மாத்தி சீமான் பேசினாருன்னு ஜெயிச்சிருக்கானா சொல்றீங்க. நீங்க கேக்குறேன். தானே அப்படின்னா அண்ணா சீமான்லாம் கார்த்தினா, வாய்ப்புக்குள்ள அப்படிதான் அண்ணா பேசியிருக்காரு. கார்த்தினா, அதுக்கு ஒண்ணும் என்ன இல்ல. பண்ண முடியும்? இன்னைக்கு இதை இந்த வீடியோவை நீங்களே இப்ப கேளுங்க. நான் முதல்ல வந்ததுல இருந்தே சீமான நான் என்ன கடிக்கடி மயிரிட கடிச்சு கேட்கணும். ட்ரிகர் பண்ணதே நீங்க தான். தோக்குற அந்த சீமான் கட்சிய கடிக்கடி கடிச்சிட்டு இருந்ததே நீங்க தான். நான் என்ன அதனாலதான் மயிரிட உங்களை திருப்பி கேட்கணும். அட்டாக் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீ அட்டாக் பண்ற என்ன? அவ ஒரு ஆளு. நான் உங்களை அட்டாக்கே பண்ணலண்ணே. நீங்க தானே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்ததுல இருந்தே சீமான கடிச்சிட்டு இருந்தீங்க. பதிலுக்கு ரிப்போர்ட் பண்ணாலே நீங்க ட்ரிகர் ஆகி கடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடா பேசிட்டு இருக்க நீ? கார்த்திக் டெக்கோரம் தாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு கார்த்திக். சரி கோவத்தை கம்மி பண்ணுங்க. ட்ரிகர் கார்த்திக், அது நானும் லிசன் பண்ணிட்டு தான் இருக்கேன். திஸ் இஸ் நாட் யூ கார்த்திக் ஆக்சுவலி. ஓகே அவன் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. ரொம்ப புலம்பாதீங்க. அவன்கிட்ட போய் பேசுங்க. கார்த்திக் this is not you யோ actually. சீமானுக்கு என்னைக்கும் மரியாதை கொடுத்தது இல்லையா? அதனால பைத்தியம் தான் சொல்லிட்டு இருக்கு முன்னாடி இருந்து. இல்ல கார்த்திக், வேணாம். மாறிட்டீங்க அப்படின்னு. அப்படிதான் இல்ல பேசுவேன் கார்த்திக், நானு. அப்படிதான் நீங்க பேசுவேன். இது வரை அவனுக்கு என்ன பேசுறீங்க மரியாதை கார்த்திக் எனக்கு? வந்து. என்னையா கார்த்திக். திரும்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? அவன்கிட்ட போய் பேசியா? சரி விடுங்க. விடுற மாறா ப்ரோ மாத்தி பேசுறதெல்லாம் பேசினா, அப்ப சீமான் மாத்தி பேசினதெல்லாம் பேசினா நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா பேச வேண்டியதான் ப்ரோ. பெரியார் தான் எங்க தாத்தா சீமான்னு இல்லங்க, விஜய் கூட தாங்க மாத்தி மாத்தி பேசியிருக்காரு. விஜயகாந்த பத்தி கழுவி ஊத்திட்டு இன்னைக்கு விஜயகாந்த் கொம்பு அடிக்கிறாரு ப்ரோ. மாத்தி விஜய் மாத்தி பேசாதவங்க பேசுறதெல்லாம் ஒரு டாபிக்கா எடுத்தா நீங்க அதுல ரஜினி PhD ஃபேன் முடிச்சிருக்கீங்க சொல்றது, தெரியுமா? அப்புறமா இப்ப வந்து எம்ஜிஆர் ஃபேன் சொல்றது, ப்ரோ அப்புறம் ஏடிஎம்கே தவிரது, டிஎம்கே சங்கினா தவிரது. நண்பர்னு சொன்னவர் ப்ரோ அவரு. உண்மையிலே சங்கிக்கு அர்த்தம் நண்பன் தாங்க. சங்கினாக்கா நண்பன் தாங்க அர்த்தம். அது தெரியுமா தெரியாதா ப்ரோ? அவரை மாதிரி நீங்களும் மாறிட்டீங்க ப்ரோ. இந்த மாதிரி நாங்க மாறலாம். அதுக்கு அர்த்தம் தான் இல்லையா? இது ஃப்ரெண்டுனா நண்பன் தான் சொல்ல முடியும். அது மாதிரிதான் சங்கினா நண்பன் தான் அர்த்தம். இது பேர் மழுப்புறது. இது பேர் மழுப்புறது. அதுக்கு மீனிங் போய் பாரியா. சங்கினா நண்பன் தான் அர்த்தம். அது தெரியாம நீங்க ட்ரோல் நினைச்சு அதை வந்து ட்ரோல் பண்றீங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. மாறா சும்மா வந்து எதையாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கிறது இல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க மாறா. முதல்ல அந்த கட்சியில எத்தனையோ பேரு புள்ள குட்டிகளை படிக்க வைக்காம அவன் சும்மா வந்து அந்த கட்சியில சேர்ந்துட்டு ஒரு வளர்ச்சி கிடையாது, ஒண்ணுமே பண்றது இல்ல. காசை வாங்கி எனக்கு புரியலையா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. கட்சியில சேர்ந்து அவன் என்னைய வளர முடியும்? ஆட்டையை போட்டாதான் வளர முடியும். திமுகவோ அதிமுகவோ அந்தந்த பொறுப்பு எடுத்துப்பானுங்க. ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு எடுத்து ஆட்டையை போடலாம், கான்ட்ராக்ட் எடுத்து ஆட்டையை போடலாம். அந்த கட்சியில இருக்கீங்க. இந்த லட்சணத்துல அப்படி இல்ல, அப்படி இல்ல. சும்மா கட்சியில போய் சேர்ந்தா எப்படியா நீங்க வளர முடியும்? நீங்க உங்களுக்கு ஒரு வேலைக்கு போங்க, அதுல சம்பாதிக்க பாருங்க. கட்சியில போய் சேர்ந்தா எப்படியா வளர முடியும்? எனக்கு புரியல. இல்ல புரியல.
மாறா கட்சியில சேர்ந்தே சொல்லுங்கண்ணே. எப்பட்றா வளரும்னு கேக்குறீங்கல்ல. ஒரு கட்சி நடத்தி எப்பட்றா ஒருத்தன் அண்ணே, வளர்ந்தான்? இப்ப நீங்க டேய் இருக்கீங்க. கட்சியில சேர்ந்தா எப்படி வளரும்னு கேக்குறீங்கல்ல. ஒரு கட்சி நடத்தி மட்டுமே ஒருத்தன் எப்பட்றா வளர்ந்தான்? சொல்லு. எப்படி அவனுக்கு கார் வந்துச்சு? எப்படி அவனுக்கு வீடு வந்துச்சு? சொல்லு. திரள்நிதி ப்ரோ. இது என்ன யாரும் டவுட்? பேசாதீங்கப்பா. யாரும் பேசாதீங்கப்பா. பேசுங்க. நீ சொல்றப்பா நான். கேக்குதா இல்லையா அவனுக்கு? மயான அமைதியா இருக்கு ப்ரோ. மயான அமைதியா. சரி அவன் இருக்கானா இல்லையாடா? மாறா இருக்கண்ணே சொல்லு. இருக்கண்ணே. கட்சி அண்ணா அண்ணாமலை கிட்ட கொண்டா இந்த டேய் நான் கார் கே வந்திருக்கு, மணல் டேய் அவன் குவாரி வந்திருக்கு, ஐபிஎஸ்டா டேய். இதெல்லாம் எப்படின்னா அந்த ஆளு வந்தது? மேல மாறா முதல்ல ஐபிஎஸ்டா. சீமான டேய் அந்த சீமானை ஆளு முடிச்சிட்டு மேல அப்புறம் ஐபிஎஸ். போலாம். இல்லண்ணா, முதல்ல சீமானை முடிங்க. ஐபிஎஸ்னா சம்பளம் எவ்வளவுண்ணே? ஐபிஎஸ்னா எவ்வளவு? 10 லட்சமா டேய் சம்பளம் கேட்ட மந்த்லி? கேள்வி மாறா கேட்ட மாறா கேள்வி ரஃபேல் தாவி வாட்ச் தாவி எப்படிண்ணே மாறா வந்துச்சு? தாவி தாவி கேட்ட போவாதீங்க மாறா. டேய் கேட்ட கேள்வி பதில் சொல்றா. தாவவே டேய் இல்ல டேய் நானு. கேட்ட கேள்வி பதில் சொல்றா. ஒரு இடத்துல பேச டேய் முதல்ல அண்ணே, கட்சியில இருக்க சீமான் எவனோ பேச நானே விடுங்க. கட்சி சொல்றேன் நடத்துறவன் நானே எப்பட்றா சொல்றேன். வளர்ந்தான்? டேய் பதில் சொல்றா. இவரு அண்ணா இவரு திரள்நிதி வாங்கினாரு, டேய் அவன் எப்பட்றா கமிஷன் வளர்ந்தான்? வாங்கினாரு, சொல்றா. ஓகே. இதெல்லாம் வந்து டேய் அண்ணாமலைக்கு அவன் எப்படிண்ணா எப்பட்றா வந்தது? டேய் எதுவுமே வாங்கல. அண்ணாமலை ஐபிஎஸ்டா டேய். கரெக்டான ஐபிஎஸ் ஆமாடா. ஆபீசருக்கு மாசம் 2 லட்சம் சம்பளத்தை வாங்கினவருக்கு டேய் கையில மாசம் ரஃபேல் ரெண்டு வாட்சி, மாறா காரு, மணல் டேய் குவாரி நீ எப்படிதான் உண்மையில வந்தது? மாறா ஒரே பிச்சைக்காரன்டா நிமிஷம் நீ. மாறா. டேய் நீ பேசலாம். அண்ணாமலை ஏன்டா பேச நீ தகுதி நீ இருக்காடா ப்ரோ உனக்கு? ப்ரோ நீ ப்ரோ நீ என்ன ப்ரோ நீ என்ன பெரிய இவனா? நீ ஏன் பிச்சைக்காரன் தானே? பிச்சை எடுத்தானே இப்ப சென்னையில வந்து பொழைச்சிருக்க. அப்ப நீ என்ன ஜமீன்தார் பரம்பியா நீ? நீ என்ன இல்ல பண்ணிட்டு இருக்க? சீமான அப்படின்னு நீ ஒன்னா அடுத்தவங்க பேசுற. ஒன்னா நீ பிறந்தீங்களா? அடுத்தவங்க பேசுற. இங்கே நீ எதுக்கு அடுத்தவங்க பேசுற? நீ ஓகேமா ஃபர்ஸ்ட்? ஏய் பதில் சொல்றா. பதில் சொல்லிட்டு போ. சீமான் இப்படி வளர்ந்தான் சொல்லு. என்ன பதில் ப்ரோ சொல்லணும்? இன்னும் பதிலே சீமான் வரல இப்படி ப்ரோ வளர்ந்தான் அவர் சொல்லு. இருங்க சொன்னதுக்கு. இருங்க தேவையில்லாம நான் அவரே சொல்றேன். ஏன் ப்ரோ ஏங்க, இழுக்கிறீங்க? இருங்க அதான் ப்ரோ நீங்களே சொல்றீங்கல்ல, ப்ரோ சீமான் திரள்நிதி வாங்குறாருன்னு அவர்கிட்ட இதெல்லாம் வந்துடுச்சு. எதுவுமே வாங்காத கரெக்டான ஆபீசரு, திரள்நிதினா கையில எப்படி ரஃபேல் இல்லைங்க? வாட்சி, டேய் காரு, மணல் குவாரி எப்படி வந்தது? டேய் லூசு. அதை நீங்க கேளுங்களேன். அதை டேய் கேட்க மாட்டீங்க. அண்ணாமலை ஆல்ரெடி பண்ணையார் தான்டா. பண்ணையார் தான். அவர் வந்து ஊர்ல ஆமா. பண்ணையாரா? என்னன்னா டேய் அவரு 70 ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருந்தேன், ட்ரங்க் போட்டி தூக்கிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன நீங்க பண்ணையாருன்றீங்க? நீ புது கதையா மென்டலா இருக்கு. நீ மென்டலா நீ. இதெல்லாம் நான் டேய் சொல்லலண்ணே, அவரு நீங்களும் விவசாய கேட்கல. குடும்பம் அவரே ஆல்ரெடி சொன்னதுதான், ட்ரங்க் அவர்கிட்ட பெட்டியை தூக்கிட்டு தான் வந்தேன், டேய் நான் ஒரு அவரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நாங்க சொல்ல, அவரு சொன்னது. இவன் எப்படி வந்தது? டேய் பண்ணையாருன்னு டேய் சொல்றீங்க, புதுசா இப்பதான் ஒரு கேள்விப்படுறேன். ஆல்ரெடி நீ பாரு நீ மென்டல் மாதிரி பேசிட்டு இருப்ப ஓகேவா? சீமான் மாதிரி லூசு ஏதாவது பேசுவ. ஒரு வாய கிளறாத அண்ணா தயவு செஞ்சு. சீரியஸா நீங்க சொல்லுங்க, டேய் நான் சொன்னனா இல்ல டேய் அண்ணாமலை லூசு. சொன்னாரா ட்ரங்க் பெட்டியை தூக்கிட்டு வந்தேன்? டேய் ட்ரங்க் பொட்டி பிடிச்சிட்டு ஆராய்ச்சி பண்ண சொன்னாரு. அவர் வந்து ஏலன்னு சொல்ல. பைத்தியமா நீ? ட்ரங்க் பெட்டியை எடுத்துட்டு பணக்காரன் அண்ணா போவான், பண்ணையார் அண்ணா டேய் போவான். கிராமத்துல இருந்து போறான் அப்படித்தானே டேய் போவான். ஒருத்தவன் ஏய் பிஹெச்டில இன்ஜினியரிங் முடிக்கிறான்னா அவன் ஏழையே இல்லடா. அதை போத புரிஞ்சுக்கோப்பா ப்ளீஸ். டேய் அந்த பிஎஸ்டில நம்ம ஏலன்னு வந்து சொன்னாரு. மெரிட்லயே நான் போலாம்டா, அதை புரிஞ்சுக்கோடா. அண்ணா சாரி உங்களுக்கு இல்ல, ஒருத்தர் சொல்றாருல பிஎஸ்டில வந்து பணக்காரங்க தான் படிக்க முடியுமாமே. பேசுறேன். அதை புரிஞ்சுக்கோ. இதான் நான் தமிழ். மாறா டேய் நீ தானே டா போட்டு பேசுன முகேஷ், நீ தானே டா போட்டு மாறா பேசுன, பதிலுக்கு நானும் டா போட்டு பேசுறேன். படிக்க போனா பிஎஸ்டில வந்து பணக்காரங்க தான் படிக்கிறாங்க. மாறா அதை முதல்ல நீ இல்ல புரிஞ்சுக்கோ. மாறா ஆ. இல்ல மாறா தேவையில்லாம சரி ஐபிஎம்ல எப்படி எம்பிஏ போனாரு? டேய் அது எப்படி அதுவும் பணத்தை கட்டி போனாரா? டேய் ஏய் அவர் மாறா உனக்கு என்ன ஐபிஎஸ்டா வேணும்? ஏன்னா யாரா நீங்களே தானே இல்ல உங்க இல்ல இல்ல தலைவரா உனக்கு மட்டப்படுத்திட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன ஐபிஎஸ் பிரச்சனை? கிளியர் பண்ண ஆள் வந்து மெரிட்ல உனக்கு என்ன போலன்னு பிரச்சனை? சொல்றாப்ல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்கடா. உனக்கு என்னடா பிரச்சனை? மாறா சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே, நீங்க எல்லாமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா நான் என்னத்த என்னடா மாத்தி சொல்றது? பேசுனாங்க? இவர் ஒருத்தர் பிஎஸ்டி காலேஜ்ல டேய் அவர் மெரிட்லயே போகலன்றாப்ல. மாறா வேணாம் ஒரு முடிச்சுக்குவான். டேய் ஐயப்பா இனிமேல் இவன் வந்து ஸ்பீட் விடாத. இவனை இதையுமே தயவு செஞ்சு சேர்த்துறாரு. அவன் பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் தேவையில்லாம சண்டை தான் வரும். அது தேவையில்லாம தப்பா போகும். மாறா ப்ரோ ஆனா ஒண்ணு ப்ரோ இந்த மாத்தி பேசுறதுல என்டிகேக்கு சரி ஓகே கொஞ்சம் கூட ஒரே இல்ல ப்ரோ. முடிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு பேசுவோம். கார்த்தி ப்ரோ ப்ளீஸ் டோன்ட்